வணக்கம். வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கையின் தரைப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய டிட்வா புயல் தற்பொழுது காலை 4:30 மணி நிலவரப்படி இலங்கையோட திரிகோணமலைக்கும் பட்டிகோலாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. கடலில் பாதி தரையில் பாதியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ நேற்றைக்கு கூட ஒட்டுமொத்த தென்னிலங்கை தரையில் நீடித்துக் கொண்டிருந்தது பாதுல்லா அருகே. பிறகு அது அம்பாறைக்கு கொஞ்சம் வடமேற்கு புறம் போனப்போ இப்போ பட்டிகோலாவிற்கும் திரிகோணமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கடலை ஒட்டிய தரைப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. கரையில் பாதி தரையில் பாதியாக. இப்போ இதை பார்க்கும் பொழுது உலக வானிலையாளர்கள்லாம் கடலில் இறங்கி வடக்கு நோக்கி சென்றுவிடும், ஆந்திரா நோக்கி சென்றுவிடும் என்று தொடங்கிவிட்டார்கள். மீண்டும் நாம திரும்ப 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 சொல்றது ஒன்றுதான். திரிகோணமலை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த கீழக்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 டிகிரி வட அட்சரேகை. அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மாமல்லபுரம் என்பது 12 டிகிரி வட அட்சரேகை. இந்த 12 டிகிரி வட அட்சரேகைக்கும் அதாவது மாமல்லபுரத்துக்கு தெற்கே மரக்காணம் 12 டிகிரி வட அட்சரேகை, மரக்காணம் மாமல்லபுரம் இந்த பகுதிக்கும் டெல்டா மாவட்ட கரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கிடக்கும். ஆனால் புயலாக கரை கிடக்காது. நல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. ஒன்று தயவு செய்து நாம அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம். நிறைய புயல்னு ஒரு வதந்தி பரவுது. பொதுவாகவே மக்களிடம் ஒரு தாழ்வு அமைப்பு இருந்தாலே அது புயல் என்று தான் பேசப்படுகிறது. நிறைய விழிப்புணர்வுகள்லாம் வேண்டும். புயல் என்று சொல்லவே சொல்லாதீங்க. நான் புயல் என்று சொல்றதில்லை. டிட்வா என்று பெயரிடப்பட்டிருக்கிற காரணத்தினால தான் இப்ப நம்ம புயல் என்று சொல்ல வேண்டியிருக்கு. இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னே சொல்லி முடிச்சிருக்கலாம். 2 கிலோமீட்டர் கூட போறதுனால அது டிட்வாவா மாறுது, அவ்வளவுதான். ஒரு 70 கிலோமீட்டர் 72 75 கிலோமீட்டர் வேகம் கொண்டு இருந்தால் அது டிட்வா. 69 வேகம் கொண்டு இருந்தா அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். 5 கிலோமீட்டர் தான் வேகம் கூட. புரியுதுங்களா? இதுக்கும் அதுக்கும் ஆழ்ந்த தாழ்வு மண்டலத்துக்கும் இப்ப இருக்கிற புயலுக்கும் 5 கிலோமீட்டர் தான் வேகம் கூட. விட்டு விட்டு வீசும் காற்று இலங்கையில் 100 கிலோமீட்டர் வரைக்கும் அடித்தது சில இடங்கள்ல இருந்தாலும் 75 கிலோமீட்டருக்கு மேல காற்றே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் அது எங்க கரை கடந்தாலும் செயல் இழந்து தான் கரை கிடக்கும். கண்டிப்பாக செயல் இழந்து கிடக்கும். அப்புறம் மழை நிறைய கொடுக்கும். தமிழ்நாட்டின் கரையில நிறைய நீராவி இருக்கிறது. குளிர் நீராவி வெப்ப நீராவியை நிலநடுக்கோட்டிலிருந்து கொண்டு வந்து ஏற்ற போகிறது. ஆக குளிர்கிறது. குளிர் இருந்தால் எப்படி வரும் மழை? இவையெல்லாம் நிறைய கேள்விகள் உங்களுக்கு எழலாம். அப்படி அல்ல. வெப்ப நீராவி கூடுதலாக இருக்கும் பொழுது அதற்கு சமமான குளிர் இருந்தால்தான் முழுமையான வெப்ப நீராவியாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக குளிர் இருப்பதன் காரணமாக மழை பொழிவெல்லாம் பின்வாங்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இது மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. சரி, இப்போ எங்கே கரை கிடக்குங்கிறதுல இன்றைக்கு காலையில ஆட்டம் போடுது. கொஞ்சம் மத்தியில இருந்துச்சு இலங்கையில, இப்ப கொஞ்சம் கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்கு. எங்க நகர்ந்தாலும் மாமல்லபுரத்துக்கு வடக்கே போய்விடாது. மாமல்லபுரம் கடந்து அப்படியே சென்னையோட உள்பகுதி வழியா போகலாம். அதிகபட்சமா நம்முடைய வாய்ப்பு 1-2 சொல்லலாம். அது கோடியக்கரை முனை அருகே முற்றிலுமாக டிட்வா என்பதை பெயரை இழந்து நேற்று சொன்ன அறிக்கையிலேயே அதேபடியே வாய்ப்பு 1 கோடியக்கரை அருகே அதாவது இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு திரிகோணமலைக்கு தெற்கே இருப்பது நாளை அதிகாலை தான் அது யாழ்ப்பாணமே வருது. நாளை காலை தான் அது பாக்ஜல சிந்தி பகுதியில் இறங்க போகுது. ஆகவே 29ஆம் தேதி காலை பாக்ஜல சிந்தில இறங்கும் பொழுது அது புயல் என்ற பெயரை இழந்து தாழ்வு மண்டலமாக, ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக, பிறகு உடனடியாக மிக வேகமாக தாழ்வு மண்டலமாகவும் மாறிவிடும். அது 2 வாய்ப்பு. 1 கோடியக்கரை கரையை தொட்டுக்கொண்டே செயலிழந்து கடலூர் வரைக்கும் போகுமா, அல்லது கோடியக்கரைக்கு கிழக்கு 25 இல்ல 50 கிலோமீட்டர் தொலைவில் அப்படியே மாமல்லபுரம் நோக்கி போகுமா. இதான். ஆக எது எப்படியோ தரையில் ஏறி கடலூர் போகுமா, அல்லது தரையில் ஏறாமலேயே புதுச்சேரி கொஞ்சம் நெருக்கமா புதுச்சேரி போகுமா, அல்லது சற்று தொலைவில் கொஞ்சம் 50 கிலோமீட்டர் தொலைவில் மாமல்லபுரம் போகுமா. இதுதான் நம்மளுடைய ஆய்வறிக்கை. எது எங்கே இருந்தாலும் மழையில மாற்றம் இல்லை. எது எங்கே இருந்தாலும் மழையில் மாற்றம் இல்லை. ஏனென்றால் தமிழ்நாடு வந்தால் அது செயல் இழக்கும்.
கொஞ்சம் கடல்ல புயலாக போய் கொண்டிருந்தா கொஞ்சம் காற்று கொஞ்சம் நம்ம இந்த 45 எதிர்பார்க்கிறது ஒரு 55 இருக்கும், அவ்வளவுதான். 45 55ங்கிறது ஒரு 55 60 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். 60ங்கிறது என்ன, நீங்க வைகாசி மாதம் தெற்கேந்து வீசக்கூடிய காத்து, ஆடி மாதம் சில சமயத்தில் இந்த வலுவா வீசக்கூடிய காத்து சும்மா அப்படியே சென்னையில் லேசா தென்னை மட்டையில லேசா ஆடும், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. எந்த மரத்தையும் முறிக்காது. புரியுதுங்களா? அதுவே அந்த பாதிப்பில்லாத ஒரு நிகழ்வு இலங்கைக்கு மட்டுமே நிறைய பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கு. இன்னும் இலங்கையில வடக்கு கிழக்கு மாகாணங்கள், மேற்கு மாகாணங்கள், அதாவது தலைமன்னார் யாழ்ப்பாணம் இன்னும் சரியா மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மழை நேரம் தொடங்கி இருக்கும். தமிழ்நாட்டோட வானிலை யாழ்ப்பாணம் என்பது, யாழ்ப்பாணம் தலைமன்னார் என்பது யாழ்ப்பாணம் கோடியக்கரை வானிலை அமையும், தலைமன்னார் என்பது ராமேஸ்வரம் வானிலை அமையும், இப்போ மணமேல்குடி வானிலை அமையும். ஆகவே அது வடக்கு மாகாணங்களுக்கெல்லாம் எப்போ வேதாரண்யத்துக்கு எப்போ ராமேஸ்வரத்துக்கு மழை தொடங்குதோ அப்பதான் கொட்டு மழை அங்கேயும். புரியுதுங்களா? ஆகவே அங்கேயும் மழைப்பொழிவு உண்டு. இப்போ தெற்கே இருக்கு, திரிகோணமலைக்கு தெற்கே வந்ததும் அங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். இலங்கைக்கு தான் நிறைய பாதிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இது. தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, வாய்ப்பு 1 என்று நாம சொல்லி இருப்பது எதுனா, அதாவது வேதாரண்யத்துக்கு அப்பால் மாமல்லபுரம் போனா என்ன ஆகும், திருச்சிக்கு அந்த பக்கம் கனமழை எதிர்பார்த்திருந்தோம். அதாவது திருச்சி கரூர் வரைக்கும் மிக கனமழை எதிர்பார்த்திருந்தோம். இப்ப திருச்சியோட மிக கனமழை நின்றுடும். தஞ்சாவூருக்கு எங்கிட்டு அதிக கனமழை இருக்கும், தஞ்சாவூர் வரைக்கும் அதிக கனமழை இருக்கும். அப்புறம் மன்னார்குடிக்கு வரைக்கும் அதீத மழை பொழிவு இருக்கும், அவ்வளவுதான். டெல்டா மேல தொட்டுக்கிட்டே ஏறிட்டு போனா அது கரூர் வரைக்கும் அதிக கனமழை இருக்கும், மிக கனமழை இருக்கும். திருச்சி வரைக்கும் அதிக கனமழை இருக்கும், தஞ்சாவூர் வரைக்கும் அதீத மழை பொழிவு இருக்கும். இதுதான் வேறுபாடு. உள்ளே எவ்வளவு ஏறுறதுதான். உள்ளே ஏறுமா, நல்லா ஏறி நிறைய உள்ள போய் மழை பொழிவு கொடுக்குமா, அல்லது டெல்டாவோடையே வடக்க போகுமா, இப்படித்தான் நம்மளுடைய மழைப்பொழிவோட மாறுபாடு இருக்கு. அப்போ கடலோரத்துக்கு மழைப்பொழிவுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம எதிர்பார்ப்பதில் உள்ள ஏறுமா, உள்ள ஏறினா இன்னும் கொஞ்சம் கூடுமா, கடலோரம் கூடும், மழைப்பொழிவோட நேரம் கூடும். 48 மணி நேரம் தொடர் மழைப்பொழிவு என்பது ஏறினால், கொஞ்சம் தொலைவில் போனா பிக்கப் இருக்கும், சிஸ்டத்துக்கு கொஞ்சம் வேகம் இருக்கும். அப்ப என்ன ஆகும், தரையை தொட்டுட்டே போனா 48 மணி நேரம், தரைக்கு கொஞ்சம் அப்பால் போனா அது 42 43 மணி நேரம். அடுத்தது தரைக்கு இன்னும் கொஞ்சம் 50 கிலோமீட்டர் துறையில போனிச்சுன்னு வச்சுங்களேன், 38 மணி நேரமா குறையும், அவ்வளவுதான். 48 என்பது ஒரு 10 மணி நேரம் குறையும். எது எப்படியோ 1.5 நாளுக்கு மேல் தொடர்ச்சியான மழைப்பொழிவு இருக்கு. ஆக 2 நாள் உறுதியாக தான் தெரியுது. தகவலுக்காக இதெல்லாம் சொல்றேன். ஆகவே மழைப்பொழிவு எப்பொழுது தொடங்கும் சார் அப்படின்னு எல்லாரும் கேட்குறீங்க கேள்வி. ஒன்றே ஒன்று சொல்றேன், திருவாரூர், நாகப்பட்டினம், அதாவது நாகப்பட்டினம் தெற்கு, வேதாரண்யம், கோடியக்கரை பகுதி ஒட்டுமொத்தம் துளசியாப்பட்டினத்திலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் உள்ள பட்டுக்கோட்டை வேதாரண்யம் சாலையில வேதாரண்யம் ஒன்றிய பகுதியில் தெற்கு பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் மழைப்பொழிவு தொடங்கிடும். கண்டிப்பா காலையில 11:30 மணிக்குள்ள மழைப்பொழிவு தொடங்கிடும். அதாவது வேதாரண்யம் ஒன்றியத்தோட தெற்கு பகுதி. அடுத்தது பாத்தீங்கன்னா முத்துப்பேட்டை ஒன்றியத்தோட தெற்கு பகுதி, அதாவது திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி. அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட தெற்கு பகுதி 11:30 மணிக்கு மழை தொடங்கும். திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் அதே நேரம் தான். அலையாத்தி காட்டு பகுதி, முத்துப்பேட்டை, தில்லை விளாகம், இடும்பவனம், தொண்டியக்காடு, கற்பகநாதர் குளம், இந்த பகுதி எல்லாமே அதே போல முத்துப்பேட்டை, அப்படியே முத்துப்பேட்டையிலேருந்து எல்லாமே அதிராமப்பட்டினம் வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 12 மணிக்குள்ள மழை தொடங்கிடும். அதிராமப்பட்டினத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அதே நேரம் தான். ஆனா ஒண்ணே கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் முதல்ல மழை தொடங்கும். ஆனா கோடியக்கரை முனையை விட ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு இப்பவே மழை தொடங்கி இருக்கும். அதாவது அதிகாலையே மழை தொடங்கி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமடையும். ராமேஸ்வரம் முதல்ல தொடங்கும், அடுத்து மண்டபம், அடுத்து கோடியக்கரை, அடுத்தது தெற்கு டெல்டா, அடுத்தது ஒட்டு மணமேல்குடி உள்ளிட்ட புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம், ராமநாதபுரம் கடலோரம் மழை தொடங்கும்.